Voice powered by GSN Property Developers. உங்கள் சத்யா அனில் ஆட்டா. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். இன்னைக்கு எபிசோடும் பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட பாடல்கள் தான் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எடுத்து பாட போறாங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அழகான பாடல்கள், உங்களுடைய மனதை வருடக்கூடிய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த 5 எலிமெண்ட்ஸ் ரவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்கு, எலிமினேஷன் இருக்கு, பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா வேந்த தொலைக்காட்சி வழங்கும் ஸ்மார்ட் மொபைலும் காத்துக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாருமே எதுக்காக போராடிட்டு இருக்கோம்? வி வாய்ஸ் டைட்டில் வின்னர். வி வாய்ஸ் உடைய டைட்டில் வின்னருக்கு பார்த்தீங்கன்னா GSN ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் வழங்கும் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அழகிய வீடு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே அழகான ஃபீல் கொடுக்கக்கூடிய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி முத்தான 3 அழகான ஜட்ஜஸை இன்வைட் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் பிரசன்னா சார், ஆண்ட்ரியா மேம், and energy guru Naresh Iyer, and very lovely voice trainer Shamala ma'am, and rocking band crew Balaji Aradhana team. Okay, so இந்த 5 elements round பொறுத்த வரைக்கும் சைலண்ட் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா பிரசன்னா சார் இருக்காரு. லாஸ்ட் எபிசோடில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய சென்டிமெண்ட்லாம் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த முறை அப்படி இருக்காது. எல்லா கண்டஸ்டன்ட்மே கண்டிப்பாக உங்களுக்காக சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் முதல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுக்காகவே சௌந்தர்யா காத்துக்கிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா, நீங்கள் பாடுற ஒவ்வொரு பாடலுமே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த முறை இந்த 5 எலிமெண்ட்ஸ் ரவுண்டில் என்ன பாடல் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க? கருத்தம்மான் படத்துலேருந்து தென்மேற்கு பருவக்காற்று. வாவ். ஸோ அந்த காற்றுல உங்களுடைய இசை வந்து வீச போகுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாறு இன்பச்சாறு திம்மாங்கு பாடிக்கொண்டு சிறு சிறுவென்று சிந்துதம்மா தூரு முத்து தூரு செங்காட்டு பத்தக்கிள்ளி சட்டை என்று மொட்டு இட செங்காட்டு செந்தி செடி சில்லை என்று பூவெடுக்க தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாறு இன்பச்சாறு திம்மாங்கு பாடிக்கொண்டு சிறு சிறுவென்று சிந்துதம்மா தூரு முத்து தூரு. சொல்லாமல் பெண்ணானதே தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாறு இன்பச்சாறு திம்மாங்கு பாடிக்கொண்டு சிறு சிறுவென்று சிந்துதம்மா தூரு முத்து தூரு செங்காட்டு பத்தக்கிள்ளி சட்டை என்று மொட்டு விட செங்காட்டு செந்தி செடி சில்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாறு இன்பச்சாறு திம்மாங்கு பாடிக்கொண்டு சிறு சிறுவென்று சிந்துதம்மா தூரு முத்து தூரு செங்காட்டு பத்தக்கிள்ளி சட்டை என்று மொட்டு விட செங்காட்டு செந்தி செடி சில்லை என்று பூவெடுக்க தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாறு இன்பச்சாறு திம்மாங்கு பாடிக்கொண்டு சிறு சிறுவென்று சிந்துதம்மா தூரு முத்து தூரு. சௌந்தர்யா, தென்மேற்கு பருவக்காற்று எங்க மேல வீசிடுச்சு சௌந்தர்யா. நாங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆயிட்டோம் உங்க பாடல் மூலமா.
ஸோ நம்ம ஜட்ஜஸ் வந்து அஃபெக்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஆண்ட்ரியா மேம் நீங்கள் சொல்லுங்கள், சௌந்தர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் இந்த பாட்டு கேட்டு ஐ ஹவ் ரியலி லைக்ட் இட் அண்ட் இட்ஸ் காட் அப்படின்னா கேட்ட உடனே அந்த யூ கேன் ஃபீல் த ரெயின் ஆன் யுவர் செல்ஃப் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த பாட்டு கேட்டாலே. ஸோ நீங்கள் நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. ஆனால் அந்த முழுசான அந்த ஃபீல் நீங்கள் கொண்டு வரல. அதை தவிர இங்கே அங்கே பிச்சிங் கூட போயிடுச்சு. இட்ஸ் நாட் as ஷார்ப் as it should be the pitching. ஓகே. அது தவிர பட் your energy is very nice. தேங்க்யூ மேம். Really. அது வந்து it's nice to see someone who's happy and who's bouncing on stage. So I really like that. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆண்ட்ரியா. அண்ட் நரேஷ் ஐயர் நீங்கள் சொல்லுங்கள், சௌந்தர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? Soundarya, first of all, this is a very brave choice, according to me. தேங்க்யூ. இந்த சாங்கில் நிறைய லாங் ஃப்ரேசஸ் நிறைய இருக்குது. அண்ட் இதில் பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் இந்த சாங்கில். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த பல்லவியோட அது பாடுங்க. நிலரத்து வெங்காட்டு பத்த கிளி சட்டி இன்று மொட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க. இது நீங்கள் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணீங்க இந்த பாட்டு. ஒரே பிரெத்தில் இதை பாடி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் பிஃபோர் 10 மினிட்க்கு ஜஸ்ட் டேக் அ பிரெத். ஏன்னா இல்லாட்டா அடுத்த லைன் திருப்பி உங்களுக்கு பாடத்துக்கு கஷ்டமாக இருக்கும். இட் வாஸ் அ வெரி ஒரு டீசெண்ட் ரெண்டிஷன். ஆனால் யூஆர் டெஃபினெட்லி கேப்பபிள் ஆஃப் பிரிங்கிங் இன் மோர் மாட்யூலேஷன் ஆன் திஸ். சில இடத்துல கொஞ்சம் ஹஸ்கியாக அப்படி வரும், சில இடத்துல கொஞ்சம் போல்டாக வரும். அந்த மாதிரி மாட்யூலேஷன்ஸ் நீங்கள் அதை டெஃபினட்டாக கொண்டு வந்தீங்கன்னா சாங்க்கு ஒரு வேறு கலர் டெஃபினெட்லி கிடைக்கும். அண்ட் நீங்கள் அதை டெஃபினட்டாக பண்ணலாம். பட் இட் வாஸ் அ டீசெண்ட் அண்ட் குட் ரெண்டிஷன். தேங்க்யூ. நைஸ். தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் ஐயா. ஸோ பிரசன்னா சார் நீங்கள் சொல்லுங்கள், சௌந்தர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சௌந்தர்யா ஜாலியாக அப்படி பாடினது நல்லா இருந்தது. இதில் வந்து பாட்டு எல்லாருமே சொன்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இது பாட முடியாது, இல்லை அங்கே ஸ்ருதி போயிடுச்சு, ஓகே ஸ்ருதி போச்சு. ஏன்னா லாங் ஃப்ரேஸ் பாடும்போது அதில் கான்சன்ட்ரேஷன் போனால ஸ்ருதி கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா அதில் இன்னும் கொஞ்சம் ரெண்டுலேயுமே ஈக்குவலாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு. அவ்வளோதான். பண்ண முடியாதானே முடியும். நெக்ஸ்ட் டைம் இதில் எது பெரிய விஷயம் கிடையாது, பண்ணலாம். நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம். பட் என்னோட பாயிண்ட் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ நீங்கள் பாண்டிங்களா சில்லென்று வாட் இஸ் தட் லைன்? ரெண்டு பாடுங்க. வெங்காட்டு பத்த கிளி சட்டி இன்று மொட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க. ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம். சில்லேன்றுன்றீங்க, சில்லேன்றுன்னே கேட்குது. சில்லென்று இன்னும் எதுக்கு கொடுக்குறாங்க, எதுக்கு புள்ளி வைக்கிறாங்க இன்னும் மேலே? அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுன்றதுக்காக தான் வைக்கிறாங்க. அப்போ சில்லேன்று அப்படின்னா அது லேன்றுன்னு ஆகிடுமே. அதே மாதிரி சட்டேன்றுன்றீங்க. சட்டென்றுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு சட்டுன்னு முடிக்கணும், அதுதான் அர்த்தம். அதுக்கு எழுதுன லிரிக்ஸ் தானே அது. சட்டென்று வாட் இஸ் தட்? மொட்டு விட. சட்டுன்னு மொட்டு விடுற. அதுன்னு சட்டேன்றுன்னா அது சட்டே கிடையாது, அது ஸ்லோவென்றுன்னு ஆகிடும். அதே மாதிரி மொத்து தூரல் மாதிரி கேட்குது, முத்து தூரல். அது நீங்கள் கரெக்டாக தான் பாடுறீங்க, உங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் அப்படியே இருக்கணும். பாடும்போது அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுக்கு ரீசன் நம்ம சங்கதி, நம்ம வாய்ஸு, நம்ம அழகுப்படுத்துறது, ஃபீல் கொடுக்கறது, ஹஸ்கி, பிரைட்டு, போல்டு, இதெல்லாம் திங்க் பண்ணி ஸ்ருதி, தாளம் இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறனால இது வந்து ஓகே நம்ம தான் பாடிட்டு இருக்கோமே, அப்புறம் என்ன அப்படி இருக்கும். சிங்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். லிரிசிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா கேட்கும்போது அப்போ தான் ஒரு பாட்டு க்ளீனாக கன்வே ஆகும். நீங்கள் இப்போ டிவி இப்போ டெலிகாஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக சார். இது ஒரு டிப்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ பிரசன்னா சார். ஓகே, ஸோ சௌந்தர்யா கண்டிப்பாக ஜட்ஜஸ் சொன்ன ஒரு சில டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து அடுத்த பர்ஃபார்மன்ஸில் வந்து கரெக்ட் பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். நரேஷ் ஐயர் நீங்கள் சொல்லுங்கள், சௌந்தர்யாவுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க? 7. ஆண்ட்ரியா நீங்க சொல்லுங்க, சௌந்தர்யாக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க? 6. சூப்பர்.
ஸோ 13 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். Thank you. ஸோ சௌந்தர்யா மாதிரி அழகான பாடலை பாடுறதுக்காக எக்கச்சக்கமான கண்டஸ்டன்ஸ் இங்க வந்து ரெடியா இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை GSN ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில், ஆட்டா. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பிரேக்.